Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். फ्रेंड्स இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான 10 கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம யூஸ் பண்ற இந்த டிஃபன் பாக்ஸஸ்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நல்லா டைட்டா க்ளோஸ் ஆகிறதுக்காக அதே மாதிரி கீழ சிந்தாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரப்பர் ரிங்ஸ் கொடுத்திருப்பாங்கங்க. இதுக்கு கீழ நிறைய வந்து இந்த ஃபுட் சேர்ந்துட்டு ரொம்ப அழுக்கா இருக்கும். அதை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடோ இல்லை கத்தி லைட்டாக வச்சு இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துருங்க. இதை எடுத்துட்டு நல்லா அதை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இருக்க ஜெல் இருக்குது இல்லைங்களா, அந்த லிக்விட் கொஞ்சமாக விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலந்துட்டு இதில் அந்த ரிங்ஸ் எல்லாத்தையுமே ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், இதுக்கு அடியிலையும் அழுக்கு இருக்கும், அதை வேணாலும் ஊற வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அது க்ளீன் ஆயிருங்க. நீங்கள் ரிங்ஸ் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்க அந்த பகுதியை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இதை க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அதில் நிறைய அழுக்கு சேர்ந்துட்டு பாக்டீரியா ஃபார்ம் ஆயிருங்க. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் துணியில் நல்லா காய வச்சுட்டு இந்த ரிங்ஸை திருப்பி டிஃபன் பாக்ஸஸில் மாட்டி விட்டுறலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் வந்து நம்ம குக்கர் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தடவையும் நல்லா க்ளீன் பண்ணுங்க. கேஸ்கட்டை எடுத்துகிட்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருக்க வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெயிட்டை வந்து க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. இந்த மேலே இருக்க ஸ்க்ரூ எடுத்துட்டிங்கன்னா இதுக்குள்ளார வந்து நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். அதே மாதிரி இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அதை போய் அடைச்சிட்டும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இதை கண்டிப்பாக நம்ம இதை மாதிரி க்ளீன் பண்ணுங்க. அப்போ தான் எதுவும் அடைக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ப்ரெஷ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரெஷ்ஷை வச்சு இதில் 4 ஓட்டை இருக்குங்க. இந்த 4 ஓட்டையிலுமே இப்படி விட்டு எடுத்திங்கன்னா உள்ளார ஏதாவது மாட்டிகிட்டு இருந்தால் கூட வந்துடும். இல்லைனாலும் ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம வெயிட் மாட்டுற இடத்துலையுமே இதில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ எந்த அழுக்கோ ஃபுட் பார்ட்டிகல்ஸோ இதில் போய் தங்காமல் ஈஸியாக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகிட்டு வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த மர சாமான்கள் இருக்குது பார்த்தீங்களா, சப்பாத்தி கட்டையாக இருந்தாலும் சரி இல்லை மரக்கரண்டியாக இருந்தாலும் சரிங்க, இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு துணி வச்சு தொடச்சி வச்சுருங்க. அதே மாதிரி எப்பயுமே புதுசு மாதிரியே நல்லா இருக்கணும். அதாவது வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இந்த மாதிரி மர சாமான்கள் எல்லாமே. அது மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆகாமல் புதுசு மாதிரியே நல்லா ஷைனிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை டிஷ்யூ பேப்பரில் லைட்டாக தொட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா தொடச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிங்க அப்படின்னா எப்பயுமே புதுசு மாதிரியே இருக்குங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி நீங்கள் தேய்க்கிறப்பவே ஒட்டாமல் ஈஸியாக வரும். லைட்டாக வந்து எண்ணெய் தடவி விட்டாவே போதுங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மர சாமான்கள் எல்லாமே வந்து புதுசு மாதிரியே இருக்கும். அடுத்த டிப் வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற இந்த டவல்ஸ் இருக்குது பாருங்கள், கிச்சன் துண்டுகள், இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இதில் வந்து நிறையா நம்ம துடைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஃபுட்டு துடைக்கிறதுக்கு நம்ம சமைக்கிறது இதெல்லாம் துடைக்கிறதுக்கு. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது வந்து கொதிக்க வச்ச தண்ணி. நல்லா தண்ணி கொதிக்கிறப்போ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுடரை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்திக்கிறேங்க. வினிகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம யூஸ் பண்ண இந்த கிச்சன் துணிலாம் இருக்குது பாருங்கள், இதை வச்சு ஊற வச்சுருங்க. இது மாதிரி ஊற வைக்கிறனால அதுலேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமோ எதுவுமே வராமல் நல்லா வாசனையாகவும் அதே மாதிரி அழுக்கெல்லாம் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஆயிருங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கிறனால. நீங்கள் ஏதாவது லெமன் யூஸ் பண்ணியிருந்தீங்க, எலுமிச்சப்பழம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட தோலுமே இதில் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்படி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் துவைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிரும். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து நம்ம சிங்கில் இருக்க இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்ல தண்ணி பைப்புங்க. இது வந்து உப்பு தண்ணி பைப்பு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உப்பு தண்ணி பைப்பில் ரொம்ப கம்மியாக தண்ணி வருது பாருங்கள். மெயின் ரீசன் என்னென்னா இதில் இருக்க இந்த ஃபில்டரில் போய் இந்த உப்பு அடைச்சிட்ருக்குங்க. அதனால தான் இந்த மேலே இருக்க இந்த ஃபில்டரை வந்து கழட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அந்த உப்பு மண்ணெல்லாம் அடைச்சிட்டு இருக்கிறது தெரியும். நம்ம போர் தண்ணி வரப்போ அதில் மண்ணெல்லாம் வரும் இல்லைங்களா, பாருங்கள் எவ்வளோ உப்பாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து
ஃபஸ்ட்டு நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க. கழுவிட்டு இந்த மாதிரி பிரித்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்திக்கோங்க. வினிகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ வினிகர் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஓவர் நைட்டுக்கு நீங்கள் ஊற விட்டுருங்க. நைட்டு தூங்க போகிறப்ப இந்த மாதிரி எல்லா பைப்புமே கூட நீங்கள் கழட்டிட்டு இந்த மாதிரி ஊற விட்டுறலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க உப்பு எல்லாமே வந்துருங்க. காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து காலையில் வாஷ் பண்ணிவிட்டு மாட்டிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள் தண்ணி. நம்ம வினிகர் தண்ணியில் வந்து ஊற வச்சனால அந்த உப்பு எல்லாமே வந்துடும். அப்புறம் நம்ம ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி துருப்பிடிச்சிருந்த அந்த கரெல்லாம் கூட போயிடுச்சு பாருங்கள். அடுத்த டிப் வந்து இந்த மாதிரி க்ளவுஸ் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்குங்க. இது வந்து சூடு இல்லாமல் நம்ம கையை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற க்ளவுஸ் இது. ஓவனில் நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இடுக்கிக்கு பதிலாக நம்ம பாத்திரத்தை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் வந்து சம்டைம்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம துடைக்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேங்க. நார்மலாக துணி வச்சு துடைக்காமல் இந்த மாதிரி கையில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி நம்ம துடைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதுக்கு. நம்ம துணி வச்சு துடைக்கிறத விட இது மாதிரி துடைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷெல்ஃப்ஸ் எல்லாம் நம்ம துடைக்கிறோம் அப்படின்னா இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இப்படி துடைச்சிட்டு அதே மாதிரி அந்த ஹேண்டெல்லாம் நம்மளுடைய விரல் விட்டு துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது விலையுமே கம்மி தான். இந்த மாதிரி க்ளவுஸ் வச்சு நம்ம துடைக்கிறப்போ நம்ம தனியாக ஒரு துணி தூக்கிட்டு இல்லாமல் நம்ம கையில் துடைக்கிற மாதிரியே இருக்கும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு. பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக துடைச்சிடலாம். அடுத்த டிப் வந்து நம்ம மிக்ஸி ஜார் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது மாவு ஏதாவது அரைச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி விட்டுட்டு டிஷ் வாஷிங் லிக்விட் இருக்குது இல்லைங்களா, பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் விட்டு ஒரு சுற்றி எடுத்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் இருக்குது பாருங்கள், இந்த ரப்பரில் நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். இந்த அழுக்கு எல்லாமே வந்து ஒரு டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சமாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற பவுடரோ இல்லை பாத்திரம் தேய்க்கிற ஜெல்லோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக அந்த ரப்பருக்கு நடுவில் இருக்க அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். மிக்ஸி ஜாரில் அங்கங்கே இடுக்கில் இருக்கும் பாருங்கள், இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனிங்க்குன்னே ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கலாங்க நம்ம சிங்க் பக்கத்தில். அதை வச்சு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா அழுக்கு போயிருக்கு எல்லா பக்கமே. அடுத்த டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த சிலிக்கான் ப்ரஷ் இருக்குது பாருங்கள், நெய் எண்ணெய் தடவுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை வாஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் நிறையா எண்ணெய் சேர்ந்துருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரோ இல்லை பாத்திரமோ எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து டிஷ் வாஷிங் லிக்விட் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷை வந்து இதில் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்க எண்ணெய் பிசுக்கு நெய் பிசுக்கு எல்லாமே வந்து அந்த தண்ணியில் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது நான் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நடுவில் இருந்த அந்த எண்ணெய் பிசுக்கு நெய் பிசுக்கு எல்லாமே அந்த தண்ணியில் வந்துருச்சு. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணாலே போதுங்க, நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும் இது. அடுத்த டிப் வந்து நம்மளுடைய சிங்க் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் நல்லா ஷைனிங்காக இல்லாத மாதிரி இருக்கும். நல்லா ஷைனிங் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி சிங்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு டூத் ப்ரஷும் பேஸ்ட்டும் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமே இந்த எங்கெல்லாம் வந்து ஸ்டீல் இருக்கோ ஸ்டீல் வந்து நல்லா பளபளன்னு மின்னணுன்னா இதில் வந்து ப்ரஷ்ஷு போட்டு இந்த மாதிரி டூத் பேஸ்ட் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாலே நல்லா மின்னுங்க. அதே மாதிரி இந்த டூத் ப்ரஷில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பைப்போடைய நடுவில் இந்த இடுக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதிலெல்லாம் வந்து துரு பிடிச்ச கரை இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விடுங்க. இப்படி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த துரு கரை எல்லாமே வந்துருங்க. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிடுங்க. இந்த சிங்க் ஸ்டெய்னர் இருக்குது பாருங்கள், அதுக்கு கூட நம்ம இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த துரு பிடிச்ச கரை எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கே ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போக்கும்.
நல்லா ஷைனிங்காக ஆயிரும் நம்மளுடைய சிங்க்கு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்மளுடைய கவுண்டர் டாப். நிறைய பேர் வந்து கிரானைட்டாக இருக்குது, இதில் வந்து வினிகர் போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. சப்போஸ் கிரானைட்டாக இருந்தாலும் சரி, மார்பிளாக இருந்தாலும் சரிங்க, நம்ம இந்த மாதிரி நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. தண்ணி பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 10லேருந்து 15 ட்ராப்ஸ் அளவுக்கு பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் எடுத்துக்கோங்க. கூடவே இந்த மாதிரி ஒரு எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கோங்க. இது வந்து லாவெண்டர் ஆயில். நான் வந்து ஒரு 4-5 சொட்டு விட்டுக்கிறேங்க. லாவெண்டர் ஆயிலோ இல்லை வந்து லெமன் கிராஸ் ஆயில்னு கிடைக்குதுங்க. லெமன் கிராஸ் ஆயிலோ இல்லை டீ ட்ரீ ஆயிலோ, இந்த 3 ஆயிலில் எது வேணாலுமே நீங்கள் சேர்த்திக்கலாம். 10 ட்ராப்ஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி விட்டுட்டு உங்களுடைய கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஈவன் நம்மளுடைய ஸ்டவ்வில் கூட நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எசென்ஷியல் ஆயில் சேர்க்குறனால ஈயோ கொசுவோ எதுவுமே வராமல் இருக்குங்க. மெயினாக மொச்சாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த 3 எசென்ஷியல் ஆயிலில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி பிசுக்கும் இல்லாமல் இருக்கும். ஒன்று வந்து லாவெண்டர் ஆயில், இன்னொன்று டீ ட்ரீ ஆயில், இன்னொன்று வந்து லெமன் கிராஸ் ஆயிலுங்க. இது 3ல் எது சேர்த்தாலுமே கொசு வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.